ஆக அதிகமான இந்தியர்கள் வாக்காளர்களாக இருக்கிற மாநிலம் நெகிரி செம்பிலான்ங்க. ஆனா சரித்திரத்துல முதல் முறையாக அரசாங்கத்துல இந்திய பிரதிநிதிகளே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். பைசா நேஷனல் அரசாங்கம் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்ப அப் டு 2/3 மெஜாரிட்டி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்தான் அரப்பான் அரசாங்கம் வந்து ஆட்சியை இழக்கிறாங்க. இதுல வந்து மற்ற இனம் எல்லாமே கண்டிப்பாக இந்த கடந்த காலங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எஸ் அதெல்லாம் மறந்து நம்ம ஒற்றுமையாக ஒரு தேர்வை எடுக்கணும் அப்படின்னு இந்த பிஎன் பீஃப் இருக்கு பாத்தீங்களா, சபா அதுக்கப்புறம் ஜோ இது முடிஞ்சு நிகழ்ச்சிக்கு வர்றப்ப அந்த ஒரு விஷயங்களை வந்து நல்ல சர்டிஜைஸ் பண்ணி பைசா நேஷனல்ல அம்னோ மூலியமாக வந்து பல பிரதிநிதிகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போறாங்க. ஈவன் எம்சிஏல வந்து 2க்கு மேற்பட்டவங்க 2 பீப்புளா செஞ்சு 2 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போறாங்க. ஆனால் எஸ் அவங்க எல்லாமே அதை பிளான் பண்ணி கரெக்டா வந்து அந்த விஷயத்த வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிஎன் ஆட்சி அமைக்க போகுது, நம்மளோட பிரதிநிதிகள் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து சரிவர அவங்களுக்கு சாதகமாக நடந்திருக்கு. அண்ட் இந்திய பிரதிநிதிகள் முதல் முறையாக நெகிர் செம்பிலான் சட்டமன்றத்துல அரசாங்கத்துல இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதோட பாதிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அடுத்து 5 ஆண்டுகளுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியாது. அண்ட் இந்த ஒரு முடிவு உணர்ச்சி வசப்பட்டு அல்லது வந்து நம்ம பிளான் பண்ணாம ஒரு விஷயத்த செஞ்சிட்டோமா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்விகளும் வந்து இருக்கு. அண்ட் இதோட என்ன நிவர்த்தி அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு நண்பா நாம் இன்னும் தயாராக இருக்கணும். நான் எப்பயுமே இந்த தேவை அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பேன். அதாவது நம்மளை பிரதிநிதிக்க கூடியவங்க நமது தேவை அறிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரதிநிதிக்கு மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ரேஸ் பேஸ் இல்லை நண்பா. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து நாம தானே புரிஞ்ச ஒரு விஷயத்தை நடந்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்முலா, அதாவது மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் அவங்களோட தேவையை புரிஞ்சு பிரதிநிதிக்கக்கூடிய அந்த கட்சிகள் சார்ந்த கூட்டணிகள் வந்து அதுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அண்ட் மலேசியாவோட யூனிக்னஸ்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக செக் அண்ட் பேலன்ஸ்ல இருக்கணும். இப்போ ஜோவுல நடந்த மாதிரிங்க, அதாவது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துல இருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எதிர்கட்சியில இருக்காங்க. செக் அண்ட் பேலன்ஸ் அந்த இடத்துல இருக்குங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நெகிரி செம்பிலான்ல நடக்காம போனது நிச்சயமாக வருத்தமான ஒரு விஷயன்றதையும் தாண்டி நமக்கு அது சாதகமாக நிச்சயமாக இருக்காது. இதுல மற்றவர்கள் எல்லாமே அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பிளான் பண்ணி அவங்களோட பிரதிநிதிகளுக்கு உண்டான அந்த ஆதரவை கொடுக்கிற பட்சத்துல நாம ஒற்றுமையாக அந்த ஆதரவை கொடுக்கறதுக்கு உண்டான தகவல் அறிஞ்சு, நான் சும்மா இமோஷனலா வந்து அந்த விஷயத்த முடிவெடுக்க சொல்லல, கண்டிப்பாக தகவல் அறிஞ்சு அதோட ப்ரோ அண்ட் கான்ஸ் என்ன வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்னும் நிறைய வந்து கண்டிப்பாக பேசணும். ஏன்னா நான் பலர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப என்ன கேட்டுக்கிட்டேன், டாக்டர் இதை பத்தி இன்னும் அதிகமாக பேசுங்க, ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கூட்டணி என்னது, கட்சி பிரதிநிதித்துவம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கிறதுனால மேபி வந்து இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒற்றுமை இல்லாம இருக்கா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ நிச்சயமாக நான் டாக்டர் செஞ்சு இன்னும் இதை பத்தி அதிகமாக அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை பத்தி ஓகேங்களா நிச்சயமாக அதிகமாக பகிர்ந்துக்குவோம். ஸோ கல்வி சார்ந்த எங்களோட வாய்ப்புகள், பதிவுகள், வழிகாட்டுதல் தான் தொடர்ந்து நிச்சயமாக சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கும், அதுவும் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அதே நேரத்துல நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு அரசியல் பிரதிநிதித்துவமும் கண்டிப்பாக முக்கியம் என்பா. அதை பத்தின தகவலும் வந்து தொடர்ந்து இருக்கும். ஸோ இந்த நேரத்துல தகவல் பரிமாற்றங்கள்ல காழ்ப்புணர்ச்சி வேணாம், கெட்ட வார்த்தைகள் வேணாம். ஏன்னா நம்ம வந்து விவாதம் வந்து வைக்கலாம், ஆனா ஒரு விஷயம் வந்து தகவல் அறிஞ்சு பரிமாறுறப்ப அதற்குண்டான விஷயங்களை நமது பயனுக்காக கண்டிப்பாக கேட்டு அறிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மெச்சூர்டான ஒரு விஷயத்துக்கு ஐ திங்க் கண்டிப்பாக நம்மளால வர முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்து இதை பத்தின தகவல்கள் அப்டேட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஒரு டைனமிக் இப்போ சேஞ்ச் பண்றதுனால மலேசிய அரசியல் களத்திலே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் மறுபடியும் நமது பிரதிநிதிகள் சரியான ஒரு இடத்துல நமது பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களும் இருக்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நாமளும் தெளிவாக தயாராக இருக்கணும். இதுக்கு தகவல் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இன்னும் நிறைய பகிர்ந்துக்குவோம். கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க, காணொலியும் பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக இந்தியர்கள் மத்தியில இந்த தகவல் பேசப்படணும். வெற்றி வணக்கம். டாக்டர் எதையுமே தாங்கிடும் இதயம் என்ன